பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வேத வசனம் அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனம். நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். இந்த வசனம் அப்போஸ்தல நடவடிக்கையின் புத்தகத்தின் திறவுகோலாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இப்பூமியில் வந்ததின் நோக்கங்களில் ஒன்று தமது ஜனங்கள் பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாகும். ஆவின் அபிஷேகத்தை பெற்று உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரை அவர்கள் தங்களுடைய ஊழியத்தை தொடங்கக்கூடாது என்று அவர் அறிவுறுத்தினார். இயேசுவும் கூட இந்த பூமியிலே ஊழியத்தை பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்னரே துவங்கினார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் என்று அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் எவ்வாறு சாட்சிகளாய் விளங்க முடியும் என்று சிந்தித்து பார்ப்போமே. ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிக்க நம்மை பலப்படுத்த முக்கிய தேவையா இருக்கிறது. நாம் நீதிக்கும் சத்தியத்திற்கும் சாட்சிகளாய் மாறுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலும் செயல்களிலும் கர்த்தரை மகிமைப்படுத்த துவங்குகிறோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு நாம் கிறிஸ்துவின் அன்பு, சத்தியம் மற்றும் அவருடைய நீதியை நம்மில் பிரதிபலிக்க செய்யக்கூடிய வாழ்க்கையை வாழ வேண்டும். கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்று சீடர்கள் கட்டளை பெற்றது போல நாமும் கட்டளை பெற்றிருக்கிறோம். நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கையின் மூலமாக ரட்சிக்கப்படாத ஜனங்களை ரட்சிப்புக்கு சமீபத்திலே சத்தியத்திற்குள் அவர்கள் வருவதற்கு அது ஏதுவாயிருக்கிறது. அநேகரை கிறிஸ்து இயேசுவிடம் நடத்தும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமேன்.